பொங்கல் விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் 4 கரங்கள் கொண்டு எமது பொங்கல் வாழ்த்துக்களை நல்குகின்றோம். இங்கே பொங்கலாட்டம் என்ற தலைப்பில் ஓரங்க நாடகத்தை பாலா ராணி தம்பதியினர் தர உள்ளனர். பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கலை பற்றிய ஒரு சிற்றுரையையும் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது நடக்கும் கேலி கூத்துகளையும் சிறிய எளிய முறையில் ஓரங்கமாக தர காத்துள்ளனர். இதோ இந்த கிழட்டு தம்பதியினரின் அட்டகாசத்தை பாருங்கள். இங்கே ஏதாவது பிழைகள் இருப்பின் மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Pongal. Happy Pongal. குளிர்ல நின்று இப்படியே காஞ்சி போட்டுக்கொண்டிருக்கிறேன். குளிருக்குள்ள மனுஷன் சொல்ற கதையா கேளுங்க. இந்த குளிருக்குள்ள தைப்பொங்கலுக்கு சீலியோட இந்த பேண்ட் சோட்டதுக்கு சொல்லி போலடாக்குது. என்ன குளிர் என்னென்ன குளிர் பொங்கல் அது தமிழற்ற பொங்கல் ஐயா. உங்களுக்கு தைப்பொங்கலை பற்றி தெரியாது? தெரியாது. ஏன்டா போட்டுக்கிட்டோட வந்து எனக்கு பார்க்க இதுதான் சிரிப்பாங்கன்றது. இந்த வருது வாருக்கும் தைப்பொங்கல் வந்து ஹாப்பி தைப்பொங்கல் சொல்லி கொண்டு வர்றாரு. என்ன வாரி கண்டு வாருங்க கேட்கவசி அண்ணன் ஆக்கள் கண்டாலும் சிரிக்க போதும் ஒரு நாள் இப்படி சொல்லி போடாதீங்கோ. என்ன பிரச்சனை ஒருக்கா சொல்லி பாருங்க. நீங்க யாருக்கும் உங்க தைப்பொங்கல் வாழ்த்தோடு சொல்ல போறீங்க. நான் எத்தனை பேருக்கு சொல்றதான் இந்த கூட்டத்தோட வந்துருக்கேன். எனக்கு என்னென்றாலும் பண்ண நீங்கள் போய் பட்டுட்டு பாருங்க. யாரும் உங்களை மரியாதை கருத்தாட்டி பாருங்க. நல்ல வேட்டி சாலையை வேட்டி கட்டி கொண்டு வந்து சொல்லலாம் தானே. வேட்டி சாலைக்கு நான் எங்க போறேன்? இப்போ எங்க போறேன்? அண்ணன் அண்ணன் உன்னால நான் சொல்றேன். இங்கதான் நல்ல ஊரில் கடை கிடக்குவாங்க. கேட்டாலும் வேட்டி சாலை பண்ணி கொண்டு வரலாம். போகும் அண்ணன். இப்போ நல்ல போறது. இப்போ நான் இப்படியே போட்டு போனால் பக்கத்தில் வருமானு யோசிக்கிறேன். நான் இப்போ நீ மண்டியில் ஊட்டியே சரி இப்படி போனாலும் பக்கத்து வீடு தான். எல்லாம் போராடுனாங்க கேள்வி சொன்னேன் சொல்ல வர சொல்லி தான் வந்தேன். இப்படி உங்களை போட்டுக்கல போகக்கூடாது. சரி எதுவும் செய்யறது. இங்கே போனாலும் மனக்கேடு ஏதோ போட்டா சொல்ல காட்டி போட்டோ சூட்டை காட்டி கிடைக்கல. பேண்டியோட போட்டு வேற போகுது அந்த கதையை பார்த்தேன். சரி என்னவோ மன்னபுரம் கடை குழந்தைங்க போய் வாங்கி போட்டுட்டு வந்து எல்லாருக்கும் பார்த்து போகிறேன். சொல்லி பாருங்க பாப்பா. அடுத்ததாக ஒரு சிறிய பொங்கலை பற்றி ஒரு கட்டுரை. அதை எளிய முறையில் சொல்வதற்கு காத்திருக்கின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். பொங்கல் என்பது சங்க தமிழனின் தேசிய திருவிழா. வீசிய விதையில் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா. பொங்கல் என்றால் கொண்டாட்டம் தான். நம் எல்லோருக்கும் பொங்கலை பற்றி நன்கு தெரியும். எனினும் இங்குள்ள இளம் சிறார்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இங்கே வந்துள்ளேன். பண்டைய தலைமுறையில்
4 நாட்களுக்கு கொண்டாடினார்கள். பின் இடைப்பட்ட காலத்தில் 2 நாட்களுக்கு கொண்டாடுகிறார்கள். தற்போது 1 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. எனினும் பண்டைய தலைமுறையில் கொண்டாடிய 4 வகையான பொங்கல்களை பற்றி சிறிது விளக்கமாக இந்த குழந்தைகளுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். முதலாவதாக போகி பண்டிகை என்று சொல்லுவார்கள். இந்த போகி பண்டிகை என்பதன் கருத்து பழையனவை போய் புதியனவை வரவேற்கிறதுக்காக கொண்டாடப்படுகிறது. அன்று அந்த பழைய காலத்தில் அதை செய்தார்கள். 2வது நாள் சூரிய பொங்கல். சூரிய பொங்கலுக்கு முதல் நாள் ஒன்று கவனிக்க வேண்டும். பொங்கல் சந்தை, இது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பொங்கல் வருகிறது என்றால் முதல் நாள் பொங்கல் சந்தை சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் ஊர்வலம். அடுத்த நாள் சூரிய பொங்கல் நடக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் விளை பொருட்களும் சூரியனின் சக்தி கிடைக்கிறது. இதனை நினைவு கூர்ந்து அநேகமாக தை மாதம் தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நன்னாளில் அதிகாலையில் எழுந்து தூய்மையுடன் முற்றத்தில் மெழுக்கிட்டு கோலமிட்டு புதிய பானையில் சூரிய உதயத்தின் போது பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி சூரிய பகவானுக்கு படைத்து தங்கள் நன்றியை தெரிவிப்பார்கள். அன்று குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று வேறுபாடின்றி வண்ண வண்ண நிற புத்தம்புது ஆடைகளை அணிந்து சிட்டு குருவிகளும் பட்டாம் பூச்சிகளும் போல பறப்பது போல அக்கம் பக்கம் சென்று வருவார்கள். வீட்டில் விதம் விதமான பட்சணங்கள் செய்து பக்கத்து வீட்டு பரிமளாக்காவுக்கும் முன் வீட்டு முத்தம்மாவுக்கும் பின் வீட்டு பிரமளாவுக்கும் என்று எல்லோருக்கும் கலந்து மாறி கொடுப்பார்கள். இதனை நினைக்க நினைக்க உள்ளம் பொங்குகிறது. மறுநாள் மாட்டுப் பொங்கல். இது ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டால், அது அவைதான் உழவனுடன் ஒன்றிணைந்து அநேக வேலைகளை செய்தமையால் அவைகளுக்கு நன்றி கூறும் வகையில் மறுநாள் மாலையில் பட்டி பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாலை வேளையில் ஏன் பட்டி பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்றால், கண்ணபிரான் காலையில் பசுக்களை பிருந்தாவனத்துக்கு ஓட்டிக்கொண்டு போய் மாலையில் ஆயர்வாடியில் கொண்டு வந்து விடுவார். இதன் காரணமாகத்தான் மாலையில் பட்டி பொங்கல் செய்யப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு விடயம் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். பசு இனம் மட்டுமே அம்மா என்று அடிவயிற்றிலிருந்து அன்பாக கத்துகிறது. மற்ற மிருகங்கள் அவ்வாறு இல்லை. கவனித்து பாருங்கள். அத்துடன் பசுவானது இள வயது முதல் முது வயது வரை பால் தருகிறது. ஆனால் பெற்றவள் நாங்கள் இளமையில் மட்டுமே பாலை கொடுக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனித்து பாருங்கள். மனிதனுடைய இறப்பில் கூட
பசு பங்கு பெற்றுகிறது. இவ்வாறெனில் மரணத்தை நெருங்கும் வேளையில் மனிதனின் வாயிலில் பசும் பால் ஊற்றப்படுகிறது. அந்தியைட்டு காலங்களிலும் பசு தாரை வார்க்கப்படுகிறது. திருமண தம்பதியர் கூட பசுவின் முகத்தில் விழித்துத்தான் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றனர். இப்போது நம்மோடு பிரிக்க முடியாத உறவாக இருப்பதினால் பசு கோமாதா என்று சிறப்பு பெயர் பெறுகிறது. அடுத்து காமதேனு என்றால், காமம் என்றால் விருப்பு, தேனு என்றால் இளங்கன்றுடன் கூடிய பசு என்று அந்த பசு இன்னொரு பெயரால் சிறப்பு பெறுகிறது. இவ்வாறு சிறப்பு பெறும் காளை பசுக்களுக்கு சிறப்பான முறையில் பொங்கல் 3வது நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் என்ன பிரசங்கம் பண்ற முடிக்குது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் மாடுகளுக்கு கொம்புகளுக்கு எண்ணெய் தடவி பொட்டிட்டு மாலையிட்டு பொங்கலிட்டு அவைகளை உண்டு நாமும் உண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். பின்பு வண்டி சவாரி, ஜல்லிக்கட்டு, சிலம்படி, உரியடி போன்ற விளையாட்டுகளும் நடந்தன. காணும் பிரசங்கம் காணும் இந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் சுடு 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 நோய் 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 நோய். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் விடுறேன். அவர்கிட்ட கதை இருக்காங்க கதை வருவாப்பா. பக்கத்தில் இங்கே எல்லாரும் கொண்டு சாப்பிடுவோம். சரி நீங்கள் வந்து எல்லாம் கட்டிக்கிறண்டாக்கா நான் நேரத்துக்கு பொங்கி போடேன். ஒரு காலம் இல்லைங்க, நாங்கள் சமைச்ச சாப்பாடு 2 பேரும் தான் தனியாக சாப்பிடலாம். இப்போ குச்சங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு டயபெட்டிக்னு சொல்றீங்க. ஆனால் விஜய் சாப்பாட்டை கொண்டு பக்கத்துக்கு முன் வீட்டில் அந்த முஸ்தபாவட்டை கொடுத்துட்டு அங்கே அந்த டூவட்டை கொடுத்துட்டு கொடுத்தாரும் கொண்டே கொடுத்துட்டு தம்பி மேலே கொண்டு கொடுத்துட்டாங்க. பசு எல்லாருக்கும் பசு ஆட்டங்கள் கதைகள் ஐயோ பதில நடந்து வந்து கலந்து போறேன்னா முஸ்தபா சாப்பாட்டு தெரிஞ்சுட்டுங்கோ. சரி ஓகே. சரி இப்ப என்ன சரி சார் நீங்கள் இப்போ கோயில சாப்பிட்டு வந்தீங்களானே? அப்போ உங்க சாப்பிட்டா இல்லையோ? ஏன்டா இப்ப